காசுக்கு வந்து ஒர்த்தே இல்லாத ப்ராடக்ட்டா வந்து சென்ட் பண்ணிருக்காங்க. குத்திட்டில இல்ல நான் முடிஞ்ச வரைக்கும் என்னால முடிஞ்ச ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துட்டு தான் இருந்தேன். ஜஸ்ட் ஒரு டெலிவரி சர்வீஸ் அப்படின்னு சொன்னாலுமே அந்த ப்ராடக்ட் வந்து 300 ரூபாய்க்கு கூட ஒர்த் இல்லாத மாதிரி ஒரு அன்ஆத்தரைஸ்டான வெப்சைட்ல வந்து ஆர்டர் பண்றதுக்கு முன்னாடி என்ன பறக்கான அது நீங்க ஆர்டரே பண்ணாத ஒரு ப்ராடக்ட் வந்து வந்திருக்கு. அது ப்ராப்ளம்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கலாங்களா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இ-கார்ட் ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ அப்ப போடக்குள்ள வந்து இவ்வளவு பெரிய இஷ்யூவா இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனா போட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இப்ப வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அது பெரிய இஷ்யூவா வந்து போயிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து இன்னுமே அதுல கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இன்ஸ்டாகிராம்லயும் வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அது இல்லாம வாட்ஸ்அப்லயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. நான் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து நான் கொடுத்துட்டே தான் இருக்கும். இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அதுல எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ரெக்வஸ்ட் கொடுத்து கேட்டுட்டே இருக்காங்க. ப்ரோ இது என்ன ப்ரோ பண்றது, எப்படி ரிட்டர்ன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வர மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ப்ரோ எனக்கு இ-கார்ட்ல இருந்து இந்த மாதிரி ஒரு பொருள் வந்திருக்கு, ஆனா அது வந்து நான் ஆர்டரே பண்ணல, ஆனா எனக்கு வந்து ரிசீவ் ஆயிருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. என்னடி இது, நீங்க ஏன் ப்ரோ அதை வந்து நீங்க வாங்கினீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்து நான் வீட்டுல இல்லாதப்ப பேரண்ட்ஸ் கிட்ட வந்து கொடுத்துட்டு போயிடுறாங்க கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸும் வந்து காசு வந்து கொடுத்து வாங்கி வச்சிடறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியே இல்லாம இருக்கு, அந்த ஒரு காசுக்கு வந்து ஒர்த்தே இல்லாத ப்ராடக்ட்டா வந்து சென்ட் பண்ணிருக்காங்க இ-கார்ட்ல இருந்து அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. முதுகுல குத்திட்டில இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல. இன்னும் ஒரு சிலதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆர்டர் பண்றேன் ப்ரோ, ஆனா அந்த ப்ராடக்ட் வந்து வர மாட்டேங்குது, ஆனா டெலிவர்டுன்னு வந்து நோட்டிபிகேஷன்ல வந்து காமிச்சிருது, ஆனா ப்ராடக்ட் வந்து கைக்கு வரல, ஆனா நான் வந்து ஆல்ரெடி பேமெண்ட்டும் அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து பண்ணிட்டேன் ப்ரோ, அது என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து இருந்தது. நான் முடிஞ்ச வரைக்கும் என்னால முடிஞ்ச ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துட்டு தான் இருந்தேன். பட் இந்த இ-கார்டோட கஸ்டமர் கேர் நம்பர்லாம் வந்து ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு வந்து கஸ்டமர் கேர் நம்பரும் வந்து கொடுத்து தான் இருக்கேன். பட் பெரிய ரெஸ்பான்ஸ் எதுவும் இல்லைன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கீங்க. ஒரு சில பேருக்கு வந்து நான் நியர்பை ஹப்ல இருக்க இதுல போயிட்டு நீங்க கேட்டுக்கோங்க, உங்க இன்வாய்ஸை வந்து காமிச்சு என்ன ப்ராடக்ட்டோ அது வந்து நீங்க ஏன் ப்ரோ இந்த மாதிரி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுவுமே ஒரு சில பேர் வந்து பண்ணி நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடைச்சதாகவும் வந்து சொல்லியிருந்தீங்க. ஒரு சில பேருக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கலன்ற மாதிரியும் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு பிரச்சனைக்கு வந்து இ-கார்ட் தான் வந்து முக்கிய காரணமானு கேட்டா ஆமானே சொல்லலாம். ஏன்னா இ-கார்டுன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டெலிவரி சர்வீஸ் அப்படின்னு சொன்னாலுமே இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்ஆத்தரைஸ்டு வெப்சைட்லயே இருக்கட்டும், இல்ல ஒரு அன்ஆத்தரைஸ்டு கம்பெனிகிட்டே இருக்கட்டும், அவங்க கிட்ட எப்படி எந்த ஒரு அத்தாரிட்டியுமே இல்லாம வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து கஸ்டமருக்கு எப்படி டெலிவரி பண்றாங்கன்றதுதான் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அவன் இன்னும் திருந்தலமாமா. இப்ப பிளிப்கார்ட், அமேசான்னா பரவாயில்ல, ஒரு ட்ரஸ்டபிள் சைட்ஸ்னு சொல்லலாம். சோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து டெலிவர் ஆகல, பழைய ப்ராடக்ட் வந்து கொடுக்குறாங்கன்ற மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நிறைய வருது. இந்த பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்ஆத்தரைஸ்டு வெப்சைட்ல இருந்து வர ஆடோ, இல்ல இப்ப யூடியூப்ல வந்து நீங்க சர்ச் பண்ணக்குள்ள ஒரு ப்ராடக்ட் சர்ச் பண்றீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு ரிலேட்டடான ஒரு சில வெப்சைட்ல வந்து நீங்க பை பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து வரும். சோ அதுல நீங்க ஷாப்பிங் பண்ணிக்கிற மாதிரியான லிங்க்ஸும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லயும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த ப்ராடக்ட்டை வந்து அதிகமா சர்ச் பண்றீங்களோ அந்த ப்ராடக்ட்டுக்கான ரிலேட்டடான ஒரு சில வெப்சைட்லாம் வந்து வரும். சோ அந்த வெப்சைட்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வெப்சைட் அதுல வரும். 90% ஆஃப் வெப்சைட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கேம் வெப்சைட்டா தான் இருக்கு. சோ நீங்க கொடுக்குற காசுக்கு வந்து ஒரு ஒர்த்தே இல்லாத ஒரு ப்ராடக்ட்டை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் ஒரு 3000 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து 300 ரூபாய்க்கு கூட ஒர்த் இல்லாத மாதிரி இருக்குன்ற மாதிரி எனக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வந்திருக்கு. அந்த ப்ராப்ளம்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல வந்து ஒரு நம்பர் கொடுக்குறேன். ஸோ இந்த நம்பரை நீங்க ஹாய்னு சென்ட் பண்ணாலே வந்து போதும், அவங்களே வந்து எல்லா கொஸ்டின்ஸும் வந்து கேட்பாங்க. ஸோ இதுல வந்து உங்க லாங்குவேஜ் என்னவோ அதை பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் வந்து கேட்பாங்க. ஸோ ஃபுல் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ஜெண்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜெண்டர் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஓடிபி வரும் உங்கள் ஃபோன் நம்பருக்கு. அந்த ஓடிபியை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு சென்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து உங்களோட ஸ்டேட் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா வியூ மோர்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்து நீங்கள் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த செட் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து வந்துடும். ஸோ அந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டேட்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். இருந்துச்சு அப்படின்னா அதை கொடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து உங்கள் சிட்டி கேட்பாங்க. ஸோ சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கேட்பாங்க, அதை மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் அதுக்கெல்லாம் கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து போதும். ஸோ உங்களோட என்ன உங்களுக்கு ப்ராப்ளமோ, உங்கள் ஆர்டர் வந்து டேமேஜ் ஆயிருக்கா, இல்லை வந்து ராங் ப்ராடக்ட் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் கம்ப்ளைண்ட் பண்ணால் போதும், உங்களுக்கு ரீஃபண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆர்டரே பண்ணாத ஒரு ப்ராடக்ட் வந்து வந்திருக்கு, அதுக்கு நீங்கள் தெரியாமல் யூபிஐ ஐடி யூஸ் பண்ணி அதுக்கு பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த யூபிஐ ஐடியை வந்து நீங்கள் என்பிசிஐன்னு ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வெப்சைட்குள்ளே போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா யூபிஐன்னு ஒரு செக்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து யூபிஐன்றதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து டிஸ்பியூட் மெக்கானிசம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க.
அதில் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டிரான்சாக்ஷன் இருக்கும் கம்ப்ளைண்ட்டில், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷனில் வந்து பர்சன் டு மெர்ச்சன்ட்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இஷ்யூன்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த இஷ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராட் அண்ட் டிரான்சாக்ஷன் சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கமெண்ட்ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் ஐடி வந்து நீங்கள் எந்த ஆப்பை யூஸ் பண்ணி பண்ணீங்களோ அதிலே இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட பேங்க் என்னவோ அந்த பேங்க்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட யூபிஐ ஐடி நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணீங்கன்றதை கேட்பாங்க. ஸோ டேட் ஆஃப் டிரான்சாக்ஷன் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடி மொபைல் நம்பர்லாம் வந்து கொடுத்துட்டு உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்து இதில் சப்மிட் பண்ணிவிடுங்க. சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராட் நடந்த ஒரு 1 வீக்குள்ளே இதில் சப்மிட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பரும் சரி, இந்த வெப்சைட்டுமே சரி, ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் கவர்மெண்ட்டோட வெப்சைட்டு அந்த வாட்ஸ்அப் நம்பர் தான். ஸோ நீங்கள் தைரியமாக இதில் வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம். ஸோ இதுலேயே உங்களுக்கு சரியான ரிசல்ட்ஸ் கிடைக்கல அப்படின்னா உங்கள் நியர்பைல இருக்கிற சைபர் கிரைம் ஆஃபீஸுக்கு போய் நீங்கள் அங்கே டேரெக்டாக கூட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களும் உங்களுக்கு பார்த்து வித்தின் வீக்குள்ள உங்களுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணணுமோ அதை பண்ணுவாங்க. என்ன கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு அன்ஆத்தரைஸ்டான வெப்சைட்ல வந்து ஆர்டர் பண்றதுக்கு முன்னாடி அந்த வெப்சைட் பத்தின ரிவ்யூஸ் என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் அதுல ஆர்டர் பண்ணலாமா வேணாமான்றது வந்து நீங்களே முடிவு பண்ணுவீங்க. ஒரு சில பேர் என்ன பண்றீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர்ஸ் வந்து ஒரு சில வெப்சைட்ல வந்து நிறையவே அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த வெப்சைட்டை வந்து பிளைண்டா ட்ரஸ்ட் பண்ணி வந்து அதில் ஆர்டர் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து ராங்கா வரக்குள்ளேயோ வந்து பாத்தீங்கன்னா டேமேஜா வரக்குள்ளேயோ அதுக்கப்புறம் உங்களால வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாத அளவுக்கு வந்து போயிடுது. ஏன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அன்அபிஷியலான வெப்சைட்ல வந்து நீங்க ஆர்டர் பண்ணக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ரிட்டர்ன்ன்ற ஒரு ஆப்ஷனும் வந்து உங்களுக்கு காமிக்க மாட்டேன்னு சொல்றீங்க. அது மாதிரி கஸ்டமர் கேர் நம்பரும் வந்து அதுல இல்லன்ற மாதிரி வந்து சொல்றீங்க. ஸோ அப்படின்ற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல தான் உங்களால கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமோ தவிர ஸோ உங்களுக்கு வந்து அவங்களுக்கு அகைன்ஸ்டா வந்து நீங்க எதுவுமே வந்து பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான வெப்சைட்ல வந்து நீங்க ஆர்டர் பண்ண போறீங்க அப்படின்னா ஒன்னு அந்த வெப்சைட்டை வந்து நீங்க எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணுங்க, என்னோட இன்ஸ்டாகிராம்ல சென்ட் பண்ணுங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுங்க. ஸோ நான் அது வந்து பார்த்துட்டு செக் பண்ணிட்டு உங்களுக்கு அது வந்து ரியலா ஃபேக்கான்றதை வந்து நான் சொல்லிடுறேன். அப்படி இல்லைன்னா நீங்களே வந்து அந்த வெப்சைட்டோட பேரை வந்து கூகுள்ல போட்டு அதோட ரிவ்யூஸை வந்து பார்த்து அது வந்து ரியலா ஃபேக்கான்றதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இ கார்டு வந்து இந்த மாதிரி பண்றதுன்றது, ஏன்னா இ கார்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய டெலிவரி சர்வீஸ் கம்பெனி. ஸோ அது வந்து ஒரு அன்ஆத்தரைஸ்டான ஒரு வெப்சைட்ல போயிட்டு இந்த மாதிரி வந்து அவங்க ப்ராடக்ட்டை வந்து கலெக்ட் பண்ணி அதை கஸ்டமர் கிட்ட வந்து டெலிவரி பண்றது வந்து ஒரு தப்பான விஷயமா வந்து எனக்கு தோணுது. என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? பட் அவங்க வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஐடென்டிஃபிகேஷனை வந்து அவங்க கிட்ட வாங்கிட்டு அதுக்கப்புறம் கஸ்டமருக்கு வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து டெலிவரி பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா சேஃபா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க வந்து எப்ப இ கார்டுக்கு அகைன்ஸ்டா வந்து அதிகமா வந்து ரிப்போர்ட் பண்றீங்களோ அப்பதான் இந்த மாதிரியான விஷயத்தை வந்து நம்மளால ஸ்டாப் பண்ண முடியும். அடடே வாப்பா சோனையா, என்ன நல்லா இருக்கியா? நல்லா இல்லன்னா என்ன பண்ண போற நீ? என்னப்பா தப்பா பேசிவிட்டேன்? நீ தப்பா தான் பேச. ஸோ இதுக்கு இ கார்டு தான் முக்கிய காரணமா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா அது வந்து கிடையாது. ஆக்சுவலா நீங்க ஆர்டர் பண்ற ப்ராடக்ட்டை வந்து அவங்க டெலிவர் பண்றது அவங்களோட வேலை. பட் இந்த மாதிரி அன்ஆத்தரைஸ்டான ஒரு வெப்சைட்ல இருந்து நீங்க ஆர்டர் பண்ணக்குள்ள அதை வந்து வெரிஃபை பண்ணாம வந்து உங்களுக்கு டெலிவர் பண்றதுதான் தப்புன்னு நான் சொல்றேன். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸும் இந்த மாதிரியான ஸ்கேம்ல வந்து மாட்டக்கூடாது அப்படின்னு நினைச்சா அவங்களுக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.